மிகப்பெரிய சோகம் பார்வையாளர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த பேரழிவு எவ்வாறு முற்றிலும் தவிர்க்கப்பட்டது என்பதுதான். இயக்குனர் மார்க் மன்ரோ டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் என்பது அமெரிக்க தயாரிப்பான கப்பலாகவும், இது ஆழ்கடல் ஆய்வை ஜனநாயகப்படுத்துவதற்காக ஓஷன்கேட் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3800 மீட்டர் கீழே உள்ள டைட்டானிக் விபத்துக்குள்ளான இடத்திற்கு பயணிகளை அழைத்துச் செல்வதில் கவனம் செலுத்துகிறது. எவ்கு அல்லது டைட்டன் அதன் கார்பன் ஃபைபர் மேலோட்டத்தால் தனித்துவமாக இருந்தது. இது அதை இலகுவாகவும் செலவு குறைந்ததாகவும் மாற்றும் நோக்கம் கொண்டது. முடிவுகளின் விளைவுகளை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் முடிவுகளை புரிந்து கொள்ள முடியாது என்று மன்ரோ கூறுகிறார். ரஷ் கார்பன் ஃபைபரை பயன்படுத்த முயற்சிக்கிறார். இதற்கு முன்பு ஒருபோதும் கேட்கப்படாத ஒன்றைச் செய்ய. டைட்டானிக் சிதைந்த பகுதியை பார்ப்பதற்காக ஒரு பயணத்தில் இறங்கும்போது டைட்டன் நீர்மூழ்கிக் கப்பல் ஒரு பேரழிவுகரமான வெடிப்பை சந்தித்தது. இதன் விளைவாக ரஷ் உட்பட அதில் இருந்த 5 பயணிகளும் உடனடியாக இறந்திருக்கலாம். கப்பல் காணாமல் போனபோது அமெரிக்கா மற்றும் கனேடிய கடலோர காவல் படையினரால் 4 நாள் தேடுதல் மற்றும் மீட்பு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஜூன் 22, 2023 அன்று தொலைதூரத்தில் இயக்கப்படும் நீருக்கடியில் வாகனம் வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலின் அடிப்பகுதியில் டைட்டனில் இருந்து குப்பைகளை கண்டுபிடித்தது. இந்த பேரழிவில் 5 பேர் உயிரிழந்தனர். ரஷ், நர்ஜியோலெட் மற்றும் 3 பயணிகள் ஓஷன்கேட் அதிகாரப்பூர்வமாக பணி நிபுணர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் பயணத்தில் ஒரு இருக்கைக்கு 25 லட்சம் செலுத்தினர். டைட்டானிக் விபத்துக்குள்ளான இடத்தில் இறங்கும்போது கட்டமைப்பு செயலிழப்பால் டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் வெடித்தது. இந்த ஆவணப்படம் கப்பலின் மேலோட்டத்தில் கார்பன் ஃபைபரின் புதுமையான பயன்பாடு பிற கேள்விக்குரிய பொறியியல் முடிவுகளுடன் சேர்ந்து பல ஓஷன்கேட் ஊழியர்களுக்கு எவ்வாறு எச்சரிக்கையை ஏற்படுத்தியது என்பதைக் காட்டுகிறது.